ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கேசரி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ மெஷர்மெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி ரவையை வந்து நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ரவை பார்த்திங்க அப்படின்னா நல்லா வறுத்துட்டிங்க அப்படின்னா தான் அந்த கேசரி அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். ஸோ அதனால கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். நமக்கு பொறுமையாக ரொம்ப கொஞ்சம் மீடியம் தீயில் வச்சு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்து கூட நம்ம வறுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாமும் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ தண்ணி வந்து அளவு வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியோட மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த டம்ளர்லேயோ கப்புலேயோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த கப்புக்கு வந்து ரவை 2.25 கப்பு எடுத்திருந்தேன். ஸோ 2.25 கப்பு அப்படிங்கும்போது நான் வந்து 7 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி இந்த விகிதத்தில் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ப்ராப்பராக வரும். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கலர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து சேர்க்க போகிறோம். ரவையை சேர்க்குறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து சேர்க்கணும். ஸோ நம்ம டக்குன்னு ரவையை கொட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடிப்பிடிச்சிரும். ஸோ அதனால தான். அதே மாதிரி சர்க்கரை எல்லாமே நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சர்க்கரையோட அளவும் பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் அப்படிங்கும்போது ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நமக்கு சர்க்கரை தேவை. அந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கப்பு வந்து சர்க்கரையும் அந்த 1/4 டம்ளர் சேர்த்தோம் இல்லையா, அந்த 1/4 டம்ளருக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். 3 டம்ளர் சர்க்கரை அப்புறம் ஒரு கைப்பிடி சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி தீயும் ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடி பிடிக்காது. அதே மாதிரி கட்டி பிடிக்காமல் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்னதாக ஒரு டம்ளரோ இல்லை ஒரு சின்ன கப்போ அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் இதே இதை வந்து நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் வரும்போது கண்டிப்பாக நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப அதில் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால நான் இன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நவராத்திரி ஸ்பெஷல் அப்படிங்கும்போது பிரசாதம் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதை ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா சேர்த்து இப்போ லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ரவை வந்து நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போதே உங்களுக்கு ரவை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து தண்ணியிலேயே சர்க்கரை சேர்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சேர்க்காம ரவை வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை இது கொஞ்சம் பெரிய சர்க்கரை தான், ஆனாலுமே உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை இப்போ போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கு அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை போடும்போது மட்டும் டக்குன்னு கிண்டி விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் கூட சில நேரம் கட்டி பிடிக்கும். ஸோ சர்க்கரை சேர்த்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு வந்து நீங்கள் நெய் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எப்பயுமே நீங்கள் ஃபுல்லாக நெய் சேர்க்குறதோட கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நம்ம கல்யாண வீடுங்களெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த கேசரி, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஏலக்காய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 ஏலக்காவை நல்லா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அடித்து வச்சுருக்கேன். அதையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த ஏலக்காயோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது மிச்சம் இருக்கிற நெய் எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நெய்யும் மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ரவா கேசரி வந்து ரெடி. ஸோ அதே மாதிரி தான் ரொம்ப வந்து கெட்டியாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வைக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. சூப்பராக 1/2 கிலோ அளவுக்கு கேசரி இப்போ ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே அளவில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.